ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். அனைவருக்கும் ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்ங்க. எல்லாரும் சூப்பராக கொண்டாடி இருப்பீங்க. எங்கள் வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக எளிமையாக கொண்டாடிட்டோம். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சிறப்பாக மன மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தொழில் நம்ம எதனால நம்ம வாழ்வை தரத்தை உயர்த்திக்கிறோமோ அதுக்கான விஷயங்களுக்கு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆயுதங்களுக்கு பூஜை போடுறது ரொம்ப நல்லது. குடும்பத்துல எல்லார் குடும்பத்திலையும் மிகப்பெரிய ஆயுதம் பண்றது குடும்ப தலைவிதான். அதனால நம்மளையும் சிறப்பா இன்னைக்கு மகிழ்ச்சியா பூஜை போடுறதுனாலும் பக்தி மயமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி போன வருஷத்துல ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் ஆயுத பூஜை வீடியோல. மறக்காம அந்த வீடியோ இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கு ஃபஸ்ட்டு குங்கும மஞ்சள் வச்சிடலாம். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி தள்ளிட்டேன். தண்ணி ஊற்றி கழுவி தள்ளிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டோம்னாக்கா அடுத்த வேலையெல்லாம் 1 by 1 இதில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிருக்கேன். எல்லோரும் ஒரு விதமாக சாமி கும்பிடுவாங்க. பட் நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பண்ணுறோம் இல்லையா. அடுத்தது என்ன ஆச்சுன்னா கோலமாவு கீழே கொட்டி பசங்க இது பண்ணிட்டாங்க. கோலமாவு இல்லை. அப்புறம் அரிசி அரைச்சி ஊற வச்சு அரிசி மாவு கோலம் போடலான்றது சரி டைம் ஆகிடும். அதனால் நான் இது ரெடிமேட் அரிசி மாவே இருந்தது. அதனால் நான் செம்மண் மட்டும் சின்னதாக பூசிட்டு அதுக்கு மேலே அரிசி மாவு வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டேன். பட் அது திரியாக தான் இருந்தது. ஏன்னா அது நைஸாக இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படி இருந்தது. அப்புறம் அந்த கோலம் போட்டு வாசலில் முடிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்கிற எல்லா பூஜை பாத்திரங்களையும் எடுத்துகிட்டு கழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இல்லையா, அதனால் நான் பண்ணவே இல்லை. ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் ஒரே நாளில் வீடு வாசல் எல்லாம் கழுவிட்டு ஃபேனு தொடச்சி எல்லாம் மிக்ஸி வீட்டில் இருக்கிற அனைத்து பொருளையும் க்ளீன் பண்ணி பூஜை பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி. அதனால் நான் ப்ராப்பராக எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இப்போ சூப்பராக கழுவியாச்சு. இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்லாம் க்ளீன் பண்ணுற ஆல்ரெடி நான் க்ளீனிங் வீடியோ போட்டிருக்கேன். பூஜா பொருட்கள் க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் ஒரு 1/2 hour க்ளீன் பண்ணலாம். இப்போ எனக்கு இவ்வளோ பாத்திரம் இருக்கிறதுனால ஒரு 1/2 hour நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் அன்னபூர்ணி தாயார் நம்ம கிச்சனில் வச்சுருக்கோம் இல்லையா, அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாமரை கோலம் எங்கள் பாப்பா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இடிகல், அப்புறம் கல்லுப்பு ஜாடி, அப்புறமா கேஸு, ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகக்கூடிய எல்லா பொருட்களுமே கண்டிப்பாக பூஜை போடணும். அது உபயோகமான ஒரு மிஷினன்ஸு, இந்த மிஷினரி ஐட்டத்துக்கெல்லாம் பட்டை போட்டாச்சு. பீரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் கண்ணாடி, டிவி கிட்ட எல்லாத்துக்கும் பட்டை போட்டாச்சு. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு அப்புறம் உள்ளே வந்தாச்சு. அப்புறம் பூவெலாம் வச்சு எங்கள் பாப்பா அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் விட்டு விளக்கு ஏற்றணுங்க. சூப்பராக எங்கள் பாப்பா இப்படி வச்சுட்டாங்க. கீழே நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நியூஸ் பேப்பர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஒருத்தவங்க. நான் அது ஆயில் கீழ் எதுனா பட்டுற போது அதனாலன்னு சொல்லிட்டு நான் அப்படி வச்சுருந்தேன். சரி, இதுக்கப்புறம் நம்ம துணி போட்டு தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வச்சுட்டேன். இது சின்ன டிவி ஸ்டாண்டு தாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டில் பூஜை ரூமுக்கு இந்த மாதிரி கபோர்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நான் அதை வச்சு செட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளான எளிமையான ஒரு படையல் தான் போட்டிருக்கேன் நான். ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா சுண்டல் வீட்லேயே பண்ணது, அப்புறம் பொரிக்கடலை, அப்புறம் வாழைப்பழக்கம், வெத்தலைப்பாக்கு, ஒரு டம்ளர் பாலுங்க. அவ்வளோதான் வச்சுருக்கேன் நான். எளிமையாக முடிச்சாச்சு. ஆயுத பூஜை இதுதான் எளிமையாக நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய ரெசிபீஸ்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. எளிமையாக பண்ணாலும் பசங்களை கூட உட்கார வச்சு அது பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பசங்களுடைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வைக்க சொன்னேன். ஏன்னா சரஸ்வதி தேவி அதே மாதிரி நம்ம படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் நம்ம அந்த மாதிரி வழிபடுறது ரொம்ப நல்லது. இப்போ தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு சூப்பராக மனசுக்கு நிறைவாக நாங்கள் சாமி கும்பிட்டேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ப்ரெசண்ட்டாக. எனக்கு சாமி கும்பிட்றது பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு சின்ன பூஜை நம்ம வீட்டில் பண்ணால் கூட எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக நான் அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு நல்லா இருப்பேன். ஒரு விளக்கேற்றிட்டா அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள்.
சரி சரி, இப்படி தான் சாமி கும்பிடுவாங்களா? எல்லோரும் கும்பிட்டுங்கப்பா. அதுக்கப்புறம் அக்கா பசங்களையும் வந்து இருந்தாங்க. அப்புறம் அவங்களையும் வந்து சாமி கும்பிட்டாச்சு பசங்க எல்லாருமே. இப்படி தாங்க நான் வந்து ஆயுத பூஜை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். போன வருஷம் ஆயுத பூஜை வந்து ஒரு ஃபன் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். அந்த வீடியோவும் லிங்க் வந்து கொடுக்குறேன். இப்படி தான் நம்ம வீட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.